ஹலோ விவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 2024 சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் த்ரில்லர் கேட்டகரியில் ரிலீஸ் ஆன சர்வைவ் அப்படின்ற மூவியோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூவில் இந்த மூவியை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த ரிவ்யூ பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் இந்த மூவியை பார்க்கலாமா வேணாமா டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மூவியோட ஸ்டோரி பிளாட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். இந்த மூவியில் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் தன்னுடைய பசங்களோட பர்த்டேவை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நடுக்கடலில் ஒரு போட் எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து தன்னோட பையனோட பர்த்டேவை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இப்படி கொண்டாடியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய டிசாஸ்டர் ஏற்படுற மாதிரி இருக்குது. அப்படி டிசாஸ்டர் ஏற்படுற மாதிரி உணர்ந்த இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போட்லேயே சேஃப் ஆகுறாங்க. ஆனால் அந்த இன்சிடெண்ட் ஏற்படும் போது இவங்க எல்லாருமே மயங்கிடுறாங்க. மார்னிங் எந்திரிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது கடல் வந்து கொஞ்சம் கூட அங்கே இல்லை. இருந்த எல்லா கடலுமே சிட்டியை நோக்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரிய வருது. இப்படி போன கடல் திரும்ப ரிட்டர்ன் வந்தால் இவங்க உயிர் பிழைக்க மாட்டாங்கன்றது இவங்களுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளவோ ஹெல்ப் கேட்டு பார்க்குறாங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு. பட் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் முன்னாடி வராரு. ஏன்னா அவர் ஒரு சப்மெரினில் ரிசர்ச் பண்ணுறதுக்காக வந்திருப்பார். பட் அவரோட சப்மெரின் பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். அண்ட் அதில் ரெண்டு பேர்த்த மட்டும் ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட பசங்களை மட்டும் ஏற்றிட்டு போகிற மாதிரி சொல்கிறாங்க. அவரும் ஓகே சொல்லிவிட்டு இவங்களை வர சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எப்படி அவரை போய் ரீச் ஆகுறாங்க, இந்த 4 பேரும் எப்படி உயிர் தப்பிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரிலாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவிக்கு ஐஎன்டிபிலேருந்து 4.5 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த மூவி வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்தது கைஸ் நான் பார்க்குற வரைக்கும். ஏன்னா இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே லேக் அடிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் ஸ்லோவாக தான் போகும், ஸ்டோரி ஸ்லோவாக தான் போகும். ஆனால் படம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு 50 மினிட்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிரும். இந்த மூவி யாராவது பார்க்காம விட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அண்ட் இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் த்ரில்லரும் நல்லாவே ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த த்ரில்லர் சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. இந்த மூவியில் எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை. அண்ட் இந்த மூவி நீங்கள் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன் டைம் பார்க்கலாம். என்னை பொறுத்த அளவுக்கு இந்த மூவி ரொம்ப நல்லா தான் இருந்தது. அண்ட் இந்த மூவியை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மூவி நல்லா தான் இருக்குது கைஸ், கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான் கைஸ், நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இந்த மூவியை பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. டாட்டா பை பை கைஸ்.